ஹலோ ஆல், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஈஸி டு மேக் சப்பாத்தி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நம்ம எப்படி மேக் பண்ணுறதுல பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? 2 கப் அளவு மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 கப் அளவு மாவு வந்துட்டு ஒரு 10 சப்பாத்தி அளவுக்கு நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் லைட்டில் போட்டு தான் மேக் பண்ணுறேன். அதுதான் இனியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிணையிறதுக்கு. செகண்டரி வந்துட்டு நம்மளுடைய மெயின் டிப்ஸ் என்ன அப்படின்னா ஹாட் வாட்டர். நம்ம ஹாட் வாட்டர் வச்சு தான் இன்றைக்கி மாவு பிணைய போகிறோம். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி டிப்ஸு. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெதுன்னு ஒரு ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதையும் வந்துட்டு ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு மாவு பிணைஞ்சிடணும். ரொம்ப ஈஸி டு மேக். போட்டு கஷ்டப்பட்டு மாவு பிணைய வேண்டாம். நம்மளுடைய பரோட்டா கடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்து பிணைஞ்சி அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். ஈஸியாக பிணைஞ்சாலே மாவு வந்துட்டு ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சப்பாத்தி திரட்டலில் போட்டு சப்பாத்தியை திரட்டிக்கணும். ரொம்ப மெல்லிசாக உதிரி மாவு போட்டு நீங்கள் திரட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிசாக அதுவே வந்துட்டு உருண்டு கொடுக்கும். எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மாவு வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு திரண்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹார்டாக பிடிச்சி கை பிடிச்சி அமுக்கி தேய்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸி டிப்ஸாக இருக்கும். அதுபோல் நீங்கள் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 கையிலையும் இந்த மாதிரி போட்டு தட்டுறப்போ அந்த உதிரி மாவெல்லாம் கீழே விழுந்துடும். அப்போ சப்பாத்தி வந்துட்டு சீக்கிரமாக கறி ஆகாது. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சப்பாத்தி கல் அதில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கு தடவுற மாதிரி ஒரு சைடு எண்ணெய் தடவுனா போதும். நீங்கள் எண்ணெயே இல்லாமல் கூட சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கல் ஹீட் ஆன உடனே நீங்கள் சப்பாத்தி வந்துட்டு திரட்டி வச்சுருந்த மாவு வந்துட்டு நீங்கள் கல்லில் போட்டுருங்க. நல்ல ஃபுல் ஹீட்டு வச்சு நீங்கள் குக் பண்ணையில் வந்துட்டு சப்பாத்தி சீக்கிரம் குக் ஆகும். அது யார் வந்துட்டு உள்ள லேயர்ஸ்குள்ளெல்லாம் போய் குக் ஆகி பபிள்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அப்போ வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி வந்துட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது இப்போ மட்டும் சூடாக இருக்கையில் மட்டும் கிடையாது. நீங்கள் 2 days 3 days பேக் பண்ணி வச்சுருந்தா கூட எப்போயுமே வந்துட்டு ஹார்ட் ஆகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர் ஆஃப் யூ.